sure he इसलिए मैं I've come here to present. அக்கா 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 என்னக்கா பண்றீங்க? என்ன இவ்ளோ லேட்டா வர? அக்கா அது ஏன்க்கா கேக்குறீங்க? நம்ம சென்னையில மின்ஷாங்னு ஒன்று வந்துச்சுல. சைனீஸ்ல பேசுற? அக்கா அது விடுங்கக்கா, ஏதோ ஒரு பேரு. நம்ம ரீசெண்டா ஒரு சைக்ளோன் ஒன்று வந்துச்சுலக்கா. அந்த சைக்ளோன்ல நம்ம ஏரியா ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சுலக்கா. அதுல நீந்தி அடிச்சு போட்டை பிடிச்சி, ஆமாக்கா முதல்ல எல்லாம் இன்னும் தொட்டி வந்துச்சுக்கா. ஆமாக்கா அதுக்கிட்ட தப்பிச்சு வந்துதாக்கா இங்க நிக்கிறேன். சரி உன் வாய்ஸ் எப்படி இருக்கு? அக்கா முதல்ல கிட்ட தப்பிச்சு நீந்தி வரும்போது கீழ இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேக்கா. அழுக்கு தண்ணிலாம் குடிச்சிட்டியா? ஆமாக்கா. கஷ்டம் நிலைமை நினைச்சா ரொம்ப சரி கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, என் நிலைமையை விடுங்க. சரி நீங்க என்ன ஹிந்திலாம் பேசுறீங்க? பாத்தீங்களா டேராடூன் போனதுல இருந்து இந்த சென்னையை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, என்னதான் சோலே பட்டூரே நல்ல டேஸ்டா இருந்தாலும் இட்லி சாம்பார் ஹீட் ஆகுமா? இங்க பாரு, உடல் மண்ணுக்கு உயிர் செக்கினாக்கு. ஹalleluya சொல்லுங்க. நீ வந்து கவலைப்படாத. என்ன பார்த்து நீ இப்படி கேள்வி கேட்டப்பட்ட எனக்கு ரொம்ப காசு ஸ்கிரிப்ட் விட்டு வெளில போறோம். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்காதீங்க. வாங்க நம்ம இப்போ. சரி, இந்த क्वेश्चन நீ எனக்கு ஆன்சர் பண்ணு. இந்த உலகத்திலே கம்பேர் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவ? இந்த உலகத்துல கம்பேரே பண்ண முடியாது. அக்கா ஞாபகம் வந்துச்சுக்கா, நம்ம சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு எங்க அம்மா வீட்ல ஒரு சூப்பரான கமன் அருமையான ஒரு சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? சண்டே மத்தியானம் சாம்பார் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இந்த கிறிஸ்டியன்ஸ் சண்டேனா 2 இடத்துக்கு மறக்காம போவாங்க. அது என்னதுக்கா? ஃபர்ஸ்ட் சர்ச், ஓகே. ரெண்டாவது சிக்கன் ஷாப். ஓ அதுவா? சரி நீ சொல்லு, நீ ரொம்ப தப்பா ஆன்சர் பண்ற. இந்த உலகத்திலே கம்பேர் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னா நீ எதை சொல்லுவ? நாம இருக்கும். எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன். சரி நானே சொல்ல, இந்த உலகத்திலே கம்பேர் பண்ண முடியாதது இயேசப்பாவின் அன்பு மட்டும்தான். அவரோட வல்லமை, அவரோட பெலன், அவரோட பவர், அவரோட மெஜஸ்டி, அதை நம்மள யாராலையும் கம்பேர் பண்ண முடியாது, ஈடு கட்டவும் முடியாது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓ அப்படியாக்கா? ஆனாக்கா வர வல்ல நீச்சல் அடிச்சுன்னு வரும்போது ஏதோ பேனர்லலாம் ஏதோ மகா மகா வந்து உங்க சித்தி பேரு மகத்துவமான எஜமான், மேக்னிஃபிஷியன்ட் மாஸ்டர். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம்.
முழு மனதோடு ஆராதிக்கலாம். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் பாரெல்லாம் குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம்
எடுக்கிறான், டான்ஸ்ன்ற பேர்ல என்னென்னோ பண்ணிட்டு இருக்க. அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரே பொறாமக்கா. பொறாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி இங்க குட்டி ஐசக் ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா நீங்களாம் சிரிக்கிறீங்க, அவர் நின்னே நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் லெசன் சொல்லி தந்தாரு. என்ன லெசன் சொல்லுங்க? நம்ம சில்ட்ரன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் லெசன் சொல்லி தந்தாரு. அமைதியா இருக்கணுமா? கரெக்ட், அமைதியா இருக்கணும். அப்புறம் எந்த நேரத்திலயும் யாரையும் பார்த்து காப்பி எடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த சின்ன வயசுல இந்த சின்ன மூளையில எவ்வளவு பெரிய விஷயத்தை பதுக்கி வச்சிருக்கல. ஐசக் கை தட்டுங்க. அதனாலதான் அவங்க அம்மா சொல்லிருக்காங்கப்பா, யாரையும் பார்த்து காப்பி எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் டீச்சர்ஸ் என்ன பார்த்து பண்ணு நான் பண்ண மாட்டேன். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் காப்பி எடுக்க மாட்டேன். அதனாலதான் அவன் அப்படியே நின்னான் தெரியுமா? ஆமாக்கா, ஒரு ஆள் இல்ல, அதனால நான் கொஞ்சம். ஐயோ ப்ளீஸ், அவன் அமைதியா நின்னது ரொம்ப நல்லா இருந்தது. பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அழகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட. நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னத
வெறுப்பு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பெருந்தன்மை. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருந்தது, அது நீ கவனிச்சியா? நான் கவனிச்சதை சொல்றேங்க. கவனிச்ச வரைக்கும் வந்து பெருமை வந்து தாழ்மையா மாறிச்சு. கரெக்ட். வந்து அதாவது பேராசை வந்து பெருந்தன்மையா மாறிச்சுக்கா. வாவ். அப்புறம் வந்து வெறுப்பு வந்து அன்பா மாறிச்சுக்கா. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நான் பார்த்தேன். ஆமா, இன்னொரு விஷயம் பாத்தியா, அது எதனால மாற்றப்பட்டது? ஏசப்பால கரெக்ட், ஏசப்பா தான் மாத்துவாரு. தேவனுடைய வசனமும் ஜெபமும் ஒன்னா சேரும்போது இருதயங்கள் மாற்றப்படும். தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல போகும்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அதன் பலனை அளிக்கும். அதனால ஐ என்கரேஜ் எல்லா பிள்ளைங்களும் நடிச்சது மட்டும் பட்டாது, வாழ்க்கையில என்ன பண்ணோம், டெய்லி பெரியவங்க கூட சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறதுல பைபிளை அப்படியே மறந்துடும்ல. ஸோ தினமும் என்ன பண்ணோம், பைபிள் வாசிக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், பிரேயர் பண்ணணும். ஓகே, வெரி குட், தேங்க் யூ so much. இப்போ வந்து நான் வந்து ஒரு விடுகதை வச்சிருக்கேன், அது உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். கேட்கலாமா? ரெடியா? எல்லாரும் பைபிள் பதில் அளிக்க ரெடியா? எல்லாரும் இத இருக்கணும், நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா எல்லா நேரத்திலும் இது நம்மளுக்கு கிடைச்சிடாது. அது என்னது? வாவ், ஆன்சரை லீக் பண்ண இந்த பிரதர் இருக்கு, கரங்களை தட்டவோ. எங்களோட மொத்த கண்டென்ட்டை தரமட்டமாக்கிய இந்த பிரதருக்கு எல்லாரும் தேவனுடைய சந்தோஷம். கரெக்ட் எல்லாம் வெரி குட். காட்ஸ்
happiness from God cannot be. ஆமாக்கா, அது ஏசப்பா, நல்லா கவனிங்க, ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம் நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா அது எப்படின்னா நம்ம அது கொஞ்ச நாளைக்கு நிலைக்காதுக்கா, நித்தியமா எப்போதுமே நம்ம கூட இருக்கும்க்கா. ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு தான் நம்மளுடைய இன்டர் கேர்ள்ஸ் வராங்க அண்ட் கொரட்டூர் கிளப்ல இருந்தும் கேர்ள்ஸ் வராங்க. ஸோ அவங்கள கைத்தட்டி வெல்கம் பண்ணலாமா? எல்லாரும் நம்ம இன்டர் கேர்ள்ஸ்க்கு இன்னொரு தடவை கிளாப் பண்ணலாமா? ஓகே ஓகே. அக்கா இங்க வாங்கக்கா. என்ன அது வந்துட்டேன். அக்கா இங்க பாருங்க, என் கையில பாருங்கக்கா. புதுசா நான் ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சிருக்கேன்க்கா. ஏய் செம்மையா இருக்கு. இது என்னது? அக்கா இது ஒரு புது விதமான டைம் மிஷின் வாட்ச். டைம் மிஷின்? எஸ். சரி, இத என்ன பண்ணலாம்? அக்கா இதை வச்சு நம்ம வந்து பாஸ்ட்டுக்கும் போகலாம், ஃபியூச்சருக்கும் போகலாம்க்கா. நிலாக்கு போலாமா? அக்கா பூமியில சொல்லுங்கக்கா. பூமி நிலை யோசிச்சு சொல்றேன்.
ஓகே ஓகே கண்டுபிடிச்சேன். இந்த எக்ஸாம் சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார்ல, கரெக்ட் தானே? உங்களுக்குலாம் எக்ஸாம் பிடிக்குமா? பிள்ளைகளா? அவர் பிறந்த அன்னைக்கு போய் அவர் அந்த எக்ஸாம் பத்தி அவர் வளர்ந்து வந்து அந்த எக்ஸாம் பத்தி அவர் நினைச்ச டைம்ல போய் அந்த அந்த எண்ணத்தையும் அழிக்கணும். எண்ணத்தை அழிக்கணுமா? அவர் அழிக்கணுமா? என்ன அதுவும் நல்ல ஐடியா தான் அக்கா. சரி வேணாக்கா, பைபிள்ல போட்டிருக்கல உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அவரை போய் நம்ம பார்க்க வேணாக்கா. வேற ஏதாவது நல்லா சூப்பரா கிடைச்சது ஒரு சான்ஸ், நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. சூப்பரா வேற ஏதாவது சொல்லுங்க. ஓகே ஓகே என்னால யோசிக்க சாம் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஏசப்பா பிறந்தப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும். அந்த ஏஞ்சல்ஸ் அப்படியே வர்றது, குட்டி அப்படின்னு சத்தம் போடுறது, அந்த கிங்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அந்த டோட்டல் நேட்டிவிட்டி சீனை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன அந்த ஏசப்பா காலத்துக்கு கூட்டு போறியா? கூட்டு போறோம். வாங்க பக்கத்துல நில்லுங்க. போலாமா? 1 2 3. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். மரியாள் அவனை கண்டு கலங்கி வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இவர் என்ன சொல்லுகிறார்? இதன் அர்த்தம் என்ன? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெயர் பெற்று உன்னதமானவருடைய மகன் என அழைக்கப்படுவார். அவருடைய மூதாதை தாவீதை போல் அவரை ஆண்டவர் ஒரு அரசனாக்குவார். அவர் என்றும் இஸ்ரவேல் மக்களின் அரசர். அவருடைய ஆட்சி முடிவற்றது. இது எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னி பெண் ஆயிற்றே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன் உறவினரான எலிசபெத் பற்றி தெரியுமா? அவர்கள் குழந்தை பெற இயலாதவர்கள் என மக்கள் சொன்னார்கள். வயதானவர்கள், ஆனாலும் இப்பொழுது கருவுற்றிருக்கிறார்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை பெண், நீர் கூறியவாறே நடக்கட்டும். எனவே மரியாள் கருவுற்றார். அவரை மனம் செய்யவிருந்த யோசேப்பு அவரை புறக்கணிக்கவில்லை.
ஜான் சொல்றா. நான் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்டா. சொல்றா. உனக்கு நம்ம மகத்துவமான ஏசப்பாவை பிடிக்குமாடா? பிடிக்கும்டா. ஏன்டா பிடிக்கும்? அவர் பாவத்திலேருந்து விடுவித்தாரு, பாவத்திலேருந்து மன்னித்தாரு, புது லைஃபை தந்தாரு. சூப்பரா, நீ சொன்னது சரிதான்டா. இப்போ அந்த ஜீசஸ்க்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்ல போறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து தேங்க்யூ சொல்லுங்க. Wanting a place to hide this weary soul, this bag of bones. I tried with all my might, but I just can't win the fight. I'm slowly drifting, a vagabond. And just when I ran out of road, I met a man I didn't know, and he told me that I was not alone. He picked me up and turned me around and placed my feet on solid ground. I thank the Master, I thank the Savior, because he healed my heart and changed my name. Forever free, I am not the same. I thank the Master, I thank the Savior, I thank God. I cannot deny what I've seen. Got no choice but to believe. My doubts are burning, like ashes in the wind. So long to my old friends, burden and bitterness, you can just keep it moving. Well, you ain't welcome here. From now till I walk the streets of gold, I'll sing of how you saved my soul. This wayward son has found his way back. He picked me up, he turned me around, he placed my feet on solid ground. I thank the Master, I thank the Savior, because he healed my heart and changed my name. Forever free, I am not the same. I thank the Master, I thank the Savior, I thank God. Oh, hell lost another one. I am free. Oh, I am free. Oh, I am free. Hell lost another one. I am free. Oh, I am free. Yes, I am free. Hell lost another one. I am free. Oh, I am free. He picked me up. He turned me around. He placed my feet on solid ground. I thank the Master, I thank the Savior, because he healed my heart, he changed my name. Forever free, I'm not the same. I thank the Master, I thank the Savior, I thank God. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை ஆனர் பண்ணுவார். நீங்க அதற்காக பிரயாசப்பட்டு உங்களோட கடின உழைப்பை போட்டீங்கன்னா அதுக்கான தகுந்த பிரைஸை வந்து ஆண்டவர் கொடுப்பார். கரெக்டா இல்லையா? அதனால இந்த பிள்ளைங்களாம் நல்லா வசனம் படிச்சு எக்ஸாம்லாம் எழுதி நிறைய பேர் அதில் எக்ஸல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு பண்ணதை நம்ம அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணோம்ல. அதனால நம்மளோட சீனியர் பாஸ்டர் பாஸ்டர் ஜாய் மோசஸை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. Academics beginners first prize Eilish. Second prize Shaidu Kendall. Third
goes to Nathan. நீங்க சின்ன பசங்க, நீங்களும் உங்களோட கடினமான உழைப்பு பொண்ணையா தெரிஞ்சுக்கோ. காலேஜ் படிக்கிறீங்களா, நீங்க கடினமான உழைப்பை போடும்போது அதுக்கான ட்ராஃபி உங்கள் கையில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? கோல்ட் மெடல் வாங்கணும்னா நல்லா நைட்டு மார்னிங் படிச்சுட்டே இருக்கணும். இல்லக்கா, நான் கடையில் போய் சரி, இப்போ இது ஃபியூஷன்னா என்ன? நீங்க ஃபியூஷன்னாவா? ஆமா, பல பல பொருளை வந்து ஒண்ணா போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்றதாங்க ஃபியூஷன். அது மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் தான். ஃபியூஷன்னா என்ன? சரி இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கிளியரா சொல்றேன். சொல்றேன் நல்லா கவனிங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன். ஓகே, நம்ம ஒரு நல்ல கழுவி நல்லா போட்டு மசாலா தயிர்லாம் போட்டு நல்லா வந்து இது பண்ணி, அப்புறம் கொஞ்சம் மிக்சர் போட்டு ஆட் பண்ணி, அப்புறம் 4 ரஸ்னா பாக்கெட் எடுத்து மேலே ஊற்றி, அப்புறம் நான் ஓட்ஸ் கெலாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அதை எடுத்து அது உள்ளே போட்டு பிசைஞ்சு, அப்புறம் வந்து டீ ஊற்றுங்க. டீ ஊற்றுங்க. இருங்க கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். கடைசியாக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊற்றி கொளுத்துனீங்கன்னா சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும்க்கா. ஆமாக்கா. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில, அதான் ஏதோ சொல்லிட்டேன். நீ இவ்வளோ ஊத்துனது, இவ்வளோ நாங்க ஊத்துன கடைசியில் நாங்க என்ன தெரியுமா ஊத்துவோம்? அதை எடுத்து வெளியில தான் ஊத்துவோம். இல்லக்கா, பேர் ஃபியூஷன்ல. அடுத்த நாள் காலையில உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியும் இதை சாப்பிட்டீங்கன்னா. இல்லை சாம் சொன்ன ரெசிபி ப்ளீஸ் யாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அப்புறம் ஏதோ சொல்ல விரும்பல. ஃபியூஷன்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்மளோட சில்ட்ரன் வந்து நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோ ஃபியூஷன்னா என்ன. ஆத்தென்டிக் ஃபியூஷன், ஒரிஜினல் ஃபியூஷன். ஓகேக்கா. So let's put our hands together and welcome our fusion dance team. Waymaker,
எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே, அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வழியே தந்தாரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. இப்போ ஒரு சின்ன அன்பளிப்பை ஒரு பெரிய மேடம் வந்து கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்டார் அம்மா வரவேற்கலாம். தூக்குவியம்மா? ஓய், கமான் கமான். ஓகே, எல்லா கரங்களை தட்டி. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு கோரி ஒரு சின்ன உரையை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். சொல்லுங்கள் எப்படி? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஃபஸ்ட் கிளாஸாக. சூப்பர் சூப்பர், ஹல்லேலூயா. போன வாரம் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு தான் மழையெல்லாம் கொடுத்து திருப்பி இன்னொரு வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக. அதில் ரெண்டாவது இந்த மகிமையின் ராஜா, இந்த மகத்துவ ராஜா, இவர் யார்? இவர் எஜமான். கவனிங்க, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மனைவி மாருங்கள்லாம் சொல்லணும், உங்களுக்கு எஜமான் யார்? இந்த பாருங்கள், இயேசுக்கு சிலப்ப சொல்லக்கூடாது, மனைவிங்களுக்கு பேசிகிட்டு இருக்க. மனைவிங்கள்லாம் சொல்லும், உங்களுக்கு இப்போ எஜமான் யார்? யாருங்க? அத்தான், சொல்லத்தான். அல்லேலூயா. உங்க கணவர் தான் உங்களுக்கு எஜமான், பாஸ், ஓனர். பிள்ளைகளுக்கு யார் எஜமான்? அப்பா அம்மா, பெற்றோர்கள். சூப்பர். படிக்கிற பிள்ளைகளுக்கு யார் எஜமான்? வாவ், அல்லேலூயா. சபைக்கு யார் எஜமான்? யார் சொன்னது? கை சூப்பர். இந்த அகில உலகத்தில் யார் எஜமான்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அந்த பாதப்படியில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி சும்மா கெத்தா கம்பீரமாக உட்காருங்க. இப்போ இன்னைக்கு ஆண்டவருங்க சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி இந்த இயேசுவை எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு குழந்தையாக பார்க்காதீங்க, அவரை ஒரு பெரியவராக பாருங்கள். அடுத்தது அவர் அரசர். யார் அவர்? அரசர். ஒரு அரசர், ராஜா. அவர் யாரு? மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா, உன்னதத்தின் ராஜா, உயர்ந்த ராஜா. அந்த மகிமையின் ராஜாவை வரும்போது கவனிக்க, அதாவது சங்கீதம் 27 ஒரு வசனம் சொல்லுது, 6 லாஸ்ட் வசனம், மகிமையின் ராஜா உள்ளே வருகிறார். எல்லாரும் என்ன பண்ணுங்க?
உங்க ராஜா உள்ள வராரு. வாசல்களே நிலைகளை உயர்த்துங்கள். உங்க ராஜா உள்ள வராரு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆளாட்டு கொடுக்குறாங்க, ஒரு உஷாரா. மகிமின் ராஜா வராருப்பா. உங்க ஏரியாவுக்கு ஒரு சிஎம் வராங்க, ஒரு பிஎம் வராங்கன்னா எப்படி இருக்கும்? அதை விட உங்களை உண்டாக்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், அல்லேலூயா, அவரும் உங்கள் வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி ஒரு சபையில் போய் நான் பேசினேன், 2 இடத்துல பேசிட்டு வந்தேன். அப்போ நான் ஒன்று சொன்னேன், அதாவது ஆண்டவர் எங்கே இருக்காரோ அங்கே விடுதலை இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்லும் போது, உங்கள் ஆண்டவர் பெட்ரூமில் இருந்தால் அங்கே சண்டை வருமானு கேட்டேன். வராதுன்னாங்க. கிச்சன் ரூமில் இருந்தால் தற்கொலை என்ன வருமானு கேட்டேன். வராதுன்னாங்க. உங்கள் ஆவியில் இருந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதானே? கிடைக்கும்னாங்க. இப்போ இந்த பெரிய ராஜா, மகத்துவமான ராஜா, உன்னதத்தின் ராஜா, உயர்ந்த ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தரியு ராஜா சொல்கிறாரு, நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு, இந்த மகத்துவமுள்ள ராஜா சொல்லுங்கள், இவர் தான் வானத்துக்கும், இவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனை தவிர வேற ஒரு தேவனை என்ன பண்ணாதீங்க, வணங்காதீங்க. ராஜா சொல்கிறாரு, சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படி மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீடுகள் எல்லாம் என்னவாயிடும், எருகலமாக்கப்படும். அப்படின்னா நான் எல்லாம் ஃபயர் ஆகிடும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அன்பிலிவர், ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா இந்த ராஜாவை சரியாக புரிஞ்சு வச்சுருந்தார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாலகனாக ஒரு குடியில் இருக்கிற மாட்டு கொட்டாயில் இருக்க மாதிரி பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே தெரியும், அவ்வளோ பெரிய ராஜா என் உள்ளத்தில் பிறந்திருக்காரு, கைத்தட்டு. அப்போ அந்த மகத்துவமான ராஜா என்ன பண்ணுவாராம், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். உங்கள் ஆண்டவரை உங்களை ஆட்சி பண்ணணுமா வேண்டாமா? இன்றைக்கி ஆட்சிக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சேரை போட்டிங்கன்னா, இவங்க நடித்தாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது. யார், எந்த ஏரியா அது? அம்பேத்கர். கைத்தட்டுற அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ எங்கள் பிள்ளைங்களா, நான் வந்து கருப்பொருளை மையப்பொருளாம் கவனிக்கிறேன். அந்த பிள்ளைங்க ஒன்று வந்து துக்கன்னு இருந்துச்சு, இன்னொரு பிள்ளை பயம், இன்னொரு பிள்ளை பெருமை, இன்னொரு பிள்ளை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த மகிமின் ராஜா இல்லை. அந்த மகிமின் ராஜா அவங்களுக்குள்ள வந்த உடனே துக்கம் என்னவா மாறிடுச்சு, பெருமை என்னவா மாறிடுச்சு, புறக்கணிப்பு, அருவருப்பு என்னவா மாறி போச்சு, அன்பு. அப்ப அந்த ராஜா வேணுமா வேணாமா உங்களுக்கு? எல்லாம் நம்ம வாழ்க்கை வெறுத்தியோடு கவனி. இன்னொன்று டிப்ரெஷன், எப்படி மன அழுத்தம். அது அந்த ராஜா உள்ளே வந்தவொடனே அவங்களாம் கவனிச்சிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வசனத்தை, அந்த மகிமையின் ராஜா வசனத்தை கேட்டாங்க. அந்த பாஸ்டர் யார் நடித்தார்? கைத்தட்டுங்க அவருக்கு. கிட்ட வந்து அந்த வசனத்தை காட்டுறார். திரைக்கதை வசனம் இல்லை, ஜீவனும் இல்லை வார்த்தை காமிச்ச உடனே அந்த வார்த்தைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என் உள்ளத்தில் வாரும், எனக்கு வந்து ஆண்டவரே இந்த துக்கம் சந்தோஷமாக மாறணும், இந்த கண்ணீர் களிப்பாக மாறணும், இந்த வேதனை நீங்கணும், இந்த சோதனை சாதனையாக மாறணும், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்களும்படி ஒவ்வொருத்தரும் சேரில் உட்காந்து பிள்ளைங்களை கவனித்தேன். நான் அங்கே ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டு இருந்தேன். கைத்தட்டுங்க. ஆச்சரியமாக போச்சப்பா, என்ன மாதிரியெல்லாம் பிள்ளைங்க இந்த வருஷம் நடிக்கிறாங்க. அப்போ அந்த மகிமையின் ராஜா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, உங்கள் சரீரத்தில் இருக்கும்போது, உங்கள் ஆவியில் இருக்கும்போது, உங்கள் ஆத்மாவில் இருக்கும்போது, உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது, உங்கள் சமுதாயத்தில் இருக்கும்போது, தெருவில் இருக்கும்போது, நிச்சயமாக சொல்கிறேன், அவர் அரசாளுகிறவர். அவர் ஆட்சி வந்தால் டாஸ்மாக் கடை இருக்காது. கைத்தட்டுங்க. சினிமா தேட்டர்லாம் தேவாலயமாக மாறிடும். என்னங்க ஆமீன் வர மாட்டேங்குது? வீட்டில் ஐயோ ஐயோன்னு வராது, அல்லேலூயான்னு வரும். இந்த மகிமையின் ராஜா எலிசபெத் சொல்கிறா, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ராஜா உனக்கு சொன்னார்னா ராங்கா போகாது. கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
ராஜா கையை வச்சா, சிலர் கையை வச்சா ராங் ஆயிடும். ஆனா ராஜா கையை வச்சா, எஸ் ராஜா, ராங்கா இருக்கிறதெல்லாம் கோணலானைகள்லாம் செவ்வையாயிடும். வெண்கல கதவுகள் உடைப்பாரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அந்த ராஜா அங்க வந்துட்டாருன்னு வச்சுங்க, தானா எல்லா போட்டும் கைண்டு விழும். அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த மகிமின் ராஜாவை கவனிங்க. நீங்க அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க, என் பகுதியை, என் பிள்ளைங்களை ஆளுகை செய்யுங்க, கணவரை ஆளுகை செய்யுங்க, என்ன ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உள்ளே வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே. முடியாததோ நமக்கு பாட்டு சூப்பராக தெரியும். பிரச்சனை என்னன்னா, அந்த மகிமின் ராஜா உள்ளே வரணும். சில நேரம் இதுவோ வாசல் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால் நான் உள்ளே வருவேன், அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்றாரு. நிறைய நேரம் வெளியே கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஆண்டவரை வெளியே தட்ட விடக்கூடாது, உங்கள் ஹார்ட்டை தட்ட விடணும். உள்ளே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பேச விரும்புகிறீங்க, எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க. ஏன்னா சங்கீதம் 32:18 படி நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும், நீங்கள் தான் எங்களுக்கு போதிக்கிறவர், நல்ல போதகர், நீ டீச்சர், நீ மாஸ்டர், நீ பாஸ், நீ ஓனர், நீ தான் கைடர். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த மகிமையின் ராஜாவை நீங்கள் உள்ளே கூப்பிடும் பொழுது மகத்துவமான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ள இந்த மகிமையின் ராஜாவை கொஞ்சம் விட்டு உள்ளே கொஞ்சம் விட்டு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். 24 நைட்டு 12 மணிக்கு உள்ள நுழைய போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இந்த மகிமையின் ராஜா, நீங்கள் யாரெல்லாம் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ, வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, இழந்து போய் வந்திருக்கிறீங்களோ, இந்த மகிமையின் ராஜா உள்ளே கூப்பிட்டா இழந்து போனது, அல்லேலூயா, நீங்கள் எதெல்லாம் லாஸ் ஆச்சோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறவராக இருப்பார். ஆமே. அதனால் இந்த மகிமையின் ராஜாவை இன்னும் நீங்கள் மகிமைப்படுத்தணும், இன்னும் நீங்கள் உயர்த்தணும். அல்லேலூயா. இன்னும் இவரை நீங்கள் என்ன ப்ரைஸ் பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கவனிங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் நல்லா என்ன ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்க, சூப்பரான ஒர்ஷிப் லீடராக மாறிடுவீங்க. கைத்தட்டுங்க. இந்த கொயர்லாம் பண்ணாங்களா, உங்களுக்கு ஒரு கைத்தட்டலாமா? பரதநாட்டியம் ஆனா உங்களுக்கு ஒரு கைத்தட்டலாமா? அப்புறம் எல்லாம் இந்த பக்கம் ஒரு பேர் 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர் கூட நின்று ஆடினாங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரே மியூசிக் தான், ஆனால் ஒவ்வொரு மாதிரி ஆடினாங்க. புரியுதா? அடுத்த வாரம் நாங்கள் ஆடுவோம், வாருங்கள், வந்து பாருங்கள். அந்த மகிமையின் ராஜா செய்ய போகிறத நீங்கள் கேளுங்கள். ஆமே. பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்கம்மா. விமன்ஸ் கொஞ்சம் பிரயாசப்படுங்க. ராஜாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரட்டும். அல்லேலூயா. ராஜா மகிமைப்படுவாராக. இந்த நல்ல நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தேவனுக்கும் அருமையான இந்த சபையின் போதகருக்கும் நானே சொல்லிக்கிறேன், உடன் ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். தலையை நிமிர்த்துங்கள், வாசல்களை உயர்த்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.